அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தி, இந்த பக்தி என்பது எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறது. சிவனை வழிபடுபவர்கள் ஏதோ சில வேளைகளில் மாத்திரம் சிவ வழிபாடு செய்து மீதி வேளைகளிலே உலகியல் சார்ந்து பயணிப்பது வழக்கம். சிலரோ சிவ வழிபாட்டை முழு நேர பணியாக கொண்டு வாழ்ந்திருப்பதும் உண்டு. இப்படி தீவிரமாக சிவபக்தியை பூண்டிருப்பவர்களை சிவஞான பூபதிகள் என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் உண்மையான சைவ பக்தர்களாக இருக்க முடியும். சதா சர்வ காலமும் சிவனை நினைத்து உருகி வணங்கி வழிபடக்கூடியவர்கள்தான் முத்திக்கு தகுதியானவர்கள் என்று திருமூலநாயனார் இங்கே குறிப்பிடுகிறார். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும் போது சதா பிராணியாமியாக இருப்பவன்தான் முத்திக்கு தகுதியானவன் என்று சொல்லியிருந்த கருத்துக்கள் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. வழிபாடாக இருந்தாலும், பக்தியாக இருந்தாலும், யோகமாக இருந்தாலும் ஏதோ சில வேளைகளில் மாத்திரம் என்று இல்லாமல் எப்போதுமே சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதே திருமூலர் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களின் அறிவுரையாக இருக்கிறது. இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். கேடரு ஞானி கிளர் ஞான பூபதி பாடரு வேதாந்த சித்தாந்த வாகத்தின் ஊடுரு ஞானோதயன் உண்மை முத்தியோன் பாடுரு சுத்த சைவ பத்தன் நித்தனே. உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்று கருதக்கூடியவன் கேடில்லாதவனாக இருக்க வேண்டும். கேடு என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவது நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டு வினைகளை. இந்த இருவினைகள் தீராமல் ஞானம் சித்திக்காது என்பதே திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது. அப்படி கர்மவினைகள் நீங்கி ஞானத்தை பெற்றவர்கள் உண்மையான ஞானிகள், ஞான பூபதிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தாங்கள் இதுவரையிலும் பட்டு வந்த பாட்டிற்கு பயனாக வேதாந்தம் சித்தாந்தம் ஆகியவற்றின் உண்மை தத்துவம் வெளிப்படையாக விளங்கி போகும். ஞானத்தின் ஊடு இவர்கள் பயணிக்கக்கூடிய காரணத்தால் இவர்கள் உண்மையான முத்தியையும் அடைவார்கள். அது மட்டுமல்ல, உண்மையான சைவ பக்தர்கள் என்றும் மரணமில்லா பெருவாழ்விலே வாழ்ந்திருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்றும் இவர்கள் ஆகி மகிழ்வார்கள். ஊடுரு ஞானோதயம் பெற வேண்டும். எதன் ஊடு? சுழுமுனை மத்தியத்தின் ஊடாக மனத்தை செலுத்தி உண்மையான முத்தியை நோக்கி பயணிக்க வேதாந்த சித்தாந்தத்தை விளங்கி சைவ பக்தனாக, நித்தியனாக, மரணமில்லா பெருவாழ்வை கொண்டவனாக இவற்றையெல்லாம் பெற வேண்டும் என்றால் கேடு, அதாவது கர்மவினைகள் நீங்கி இருக்க வேண்டும். கர்மவினைகள் நீங்குவதற்கு இடைவிடாது செய்யக்கூடிய வாசி முதலாகிய யோக பயிற்சிகள் தான் உதவியாக இருக்கும் என்பதே திருமூலர் சொல்லக்கூடிய கூற்றாக இருக்கிறது. ஆகமம் ஒன்பான் அதிலான 4-7 மோகமில் 4-7 முப்பேதம் உற்று உடன் வேகம் இல் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்று ஆக முடித்த அரும் சுத்த சைவமே. சுத்த சைவம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், சமரசம் இல்லாமல் எம்பெருமான் ஈசனிடத்திலே மனத்தை செலுத்தக்கூடிய பக்குவத்திற்கு சுத்த சைவ நெறி என்று பெயர். ஆகமங்கள் 9 இருக்கலாம். அந்த 9 ஆகமங்களுக்குள்ளாகவும் 28 உட்பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 28 உட்பிரிவுகளுக்குள்ளும் மேலும் 7 வேதங்கள் இருக்கின்றன. இவை எல்லாமே வேதாந்தம் சித்தாந்தம் என்கிற வகைகளிலே விரித்து சொல்லப்படும். வேதாந்தம் சித்தாந்தம் 9 ஆகமங்கள் அதன் உட்பிரிவுகள் என்று எதை சொன்னாலும் இவை அனைத்துமே ஜீவன் என்கிற அந்த ஒற்றை புள்ளியிலே இருந்துதான் வெளிப்பட்டு வந்தன. எனவே இத்தனை விதமான வேதங்களை பற்றியதான ஆராய்ச்சிகளை பற்றி கவலை கொள்ளாமல் அந்த ஒற்றை தத்துவமாக இருக்கக்கூடிய சிவதத்துவத்தை மாத்திரம் மனத்திலே பதித்து அதை முழுமையாக பயின்று குருமார்கள் வாக்கின்படியாக பயணித்து
தன்னை வென்றெடுத்துவிட்ட எவரும் சுத்த சைவர்கள்தான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். சுத்தம் அசுத்தம் துரியங்கள் ஓர் ஏழும் சத்தும் அசத்தும் தனந்த பராவரை உத்த பராவரை உள்ளாம் பராவரை அத்தன் அருட்சத்தியாய் எங்கும் ஆமே. அத்தன் ஜீவன், பராவரை ஜீவசக்தியாகிய வாயு, சத்து என்பது அசையாத சிவதத்துவம், அசத்து என்பது உடல் முழுவதும் பரவக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு. ஜீவன் எப்போதும் சுத்தமாக இருக்கிறது. அசுத்தம் என்பது கர்மங்களாக இருக்கக்கூடிய மாயைகளாக ஜீவசக்தியாகிய வாயுவோடு இணைந்து பயணிக்கின்றன. இவை துரியங்களாக 7 பிரிவுகளாக நம்மை மயக்கி வைத்திருக்கின்றன. பராவரை என்று சொன்னாலே பராபரத்தின் இணை என்றே கொள்ளப்படும். பொதுவாக இயற்கையிலே இந்த 2 தத்துவங்கள் இணைந்தே சிருஷ்டியை நிகழ்த்துகின்றன. ஆண் தத்துவம், பெண் தத்துவம், எல்லாவற்றிலுமே இந்த 2 நிலைகள் இருக்கின்றன. சத் அசத், சுத்தம் அசுத்தம், பராபரன் பராபரை, இப்படி சகலமும் 2 நிலைகளிலேயே இருக்கின்றன. இந்த 2ம் இணைந்தால்தான் ஆற்றல் பிறக்கும். நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திலும் கூட பேஸ் நியூட்ரல் என்று அழைக்கப்பட்ட 2 நிலைகள் இருக்கின்றன. இந்த 2ம் ஒன்றை ஒன்று தொடாத போது ஆற்றல் பிறப்பதில்லை. இது எல்லா நிலைகளிலும் இந்த உலகிலே இருந்தே வந்திருக்கிறது. பராபரன் பராவரை என்கிற இந்த 2 தத்துவங்கள் எவராலும் கண்டறியப்பட முடியாத அண்டவெளியிலே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் சக்தியாக இருக்கின்றன. அண்டவெளி என்கிற ஆகாய வெளி ஒவ்வொரு வினாடியும் விரிவடைந்து கொண்டே செல்லுகிறது. இதன் தொடக்கத்தையும் முடிவையும் எவராலும் காண முடியாது. அது முடிவில்லாத மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலின் சிறு சிறு கூறுகளாக ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ஹியூமன் ஆர் அதர் சோல்ஸ் ஆர் மினியேச்சர்ஸ் ஆஃப் பராபரம் ஆர் பராவரை என்று சொல்லலாம். பராபரத்தினுடைய சிறு வடிவங்களாகவே சகல சீவர்களும் இருக்கின்றன. இதைத்தான் திருமூலர் பெருமான் இத்திருப்பாடலிலே நமக்கு புரியப்படுத்த முயற்சிக்கிறார். சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி சித்தும் அசித்தும் தெரியா சிவோகமாய் முத்தி உள் ஆனந்த சத்தி உள் மூழ்கினார் சித்தியும் ஆங்கே சிறந்து உலர்தாமே. சத் அசத், நிலைத்த ஆற்றல், அசையும் ஆற்றல், இந்த 2ம் இணைந்தே சகல சீவராசிகளும் இந்த உலகிலே உலா வருகின்றன. இதன் காரணமாக சித் என்கிற அறிவு, அசித் என்கிற மாயை, அறிவும் மாயையும் இணைந்துதான் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இதை புரியப்படுத்தக்கூடிய தத்துவமே சிவோகம் என்று சொல்லப்படுகிறது. சிவோ, சி என்கிற நெருப்பு, வா என்கிற காற்று, ஹம் நம் உள்ளே. நம் உள்ளே இருப்பது நெருப்பும் காற்றும் தான், அதுவே நம்மை இயக்குகிறது என்பது இந்த சிவோகம் என்கிற சொல்லுக்கான விளக்கமாகிறது. முத்தி என்பது வெளியில் எங்கோ இல்லை, காசியிலோ ராமேஸ்வரத்திலோ அல்லது பத்தரிநாத் கேதாரிநாத் என்கிற இடங்களிலோ கைலை மலையிலோ அல்லது இன்ன பிற இடங்களிலோ வேறு உலகங்களிலோ இல்லை. அது நமக்கு உள்ளே தான் இருக்கிறது. முத்தி உள் ஆனந்த சக்தி, அது நமக்குள்ளே, நமது சிரத்திற்குள்ளே இருக்கிறது. அந்த சக்தியை உணர்ந்து உள்ளிலே சென்று அதிலே மூழ்கி தன்னை உணர்ந்து கொண்டு விட்ட ஒருவருக்கு சித்தி, அதாவது அறிவு விருத்தி என்பது ஏற்படும். அப்படிப்பட்ட அறிவு விருத்தியை அடைந்துவிட்ட மகான்களைத்தான் சித்தர்கள் என்று நாம் அழைக்கிறோம். சித்தம் என்பது அறிவு,
இடைவிடாத முயற்சியால் தனது அறிவை பெருக்கிக் கொண்டு விட்ட உத்தம ஞானிகள் சித்தர்கள் என்று ஆகினார்கள். இந்த தத்துவங்களை சரியாக விளங்கிக் கொண்டு புறத்திலே தேடாமல் அகத்திலே தேடி தனக்குள்ளே தன்னை கண்டறிந்து வெற்றியை நோக்கி பயணித்து வெற்றியாளர்களாக திகழ்ந்து நாமும் சித்தர்களின் சித்தர்களாக உயர முடியும் என்பதே திருமூலர் திருமந்திரத்தின் இத்திருப்பாடல்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. அறிவைக் கொண்டு ஆராய்ந்து அறிவோம் அறிவை. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.